அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய வந்தவாசி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்துட்டு ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் கோயில் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த கோவில்ல ஆடி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசை, அந்த கோவில்ல என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் பண்றாங்க, அப்படி என்ன இந்த கோவில்ல விசேஷமான பூஜைகள் நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இப்ப நாம வந்திருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கோவில்ல என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மூணு வருஷமா குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். போன வருஷம் இதே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வேண்டின்னு போனோம். குழந்தை போறேன்னு சொல்லிட்டு 12 வருஷம் கழிச்சு இப்ப பிறந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய வந்தவாசி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோட்டுப்பாக்கம்ன்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமி ஜீவ சமாதி சன்னிதானம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடக்கிறதாவுமே நாம கேள்விப்பட்டிருந்தோம். அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு நாங்க இப்போ வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இங்க வந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதை கேள்விப்பட்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கான சிறப்பு பூஜைகள் இங்க செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ செய்யப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அந்த பூஜை நடக்கும். அன்னைக்கு மட்டும்தான் வந்து பெண்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அந்த கோவிலுக்கு பெண்கள் வந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க ஆடி அமாவாசையா இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன விசேஷமான பூஜைகள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கோவிலுக்குள்ள போகும்போதே ஒரு திருவிழா மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. எங்க திரும்பினாலும் மேல தாளங்கள், பாட்டு சத்தம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில்ல எப்படி திருவிழா நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு சத்தத்தோட, அந்த மாதிரியான ஒரு காட்சியோடவே இருந்தது. இந்த கோவிலோட சிறப்பு பூஜையை பத்தியும் சிறப்பு வழிபாடுகளை பத்தியும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோவில் வந்து 200 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல பரதேசி ஆறுமுக சித்தர் அப்படின்னு ஒருத்தர் 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஆடி அமாவாசை அன்னைக்குதான் அவரு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவரோட ஜீவ சமாதி மேல ஒரு லிங்கத்தை வச்சு இங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பரதேசி சித்தர் ஜீவ சமாதியான ஒரு இடம் அப்படின்னு தான் அது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா அது கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பொதுவா ஒவ்வொரு சித்தர்களும் ஜீவ சமாதி அடையறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஜீவ சமாதி அடைவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சித்தர் கர்ப்பம் தரிக்கிறத பத்தியும், கர்ப்பிணி பெண்களை பத்தியும், குழந்தைய பத்தியும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்தா குழந்தை வரம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமி அவர்கள் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊரில் வந்து தங்கி இருந்து
பல மண்சோர் பிள்ளை இல்லாதவங்க மண்சோர் கொடுத்து அவர் பூஜை வழிபட்டு ஆடி அவர் முருகன் பக்தராக இருந்து ஆடி அமாவாசை பூச நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். அவருடைய நினைவாக அவருக்கு விழா எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதுக்கு இங்க மன்சோர் சாப்பிட்டு அவர் வெட்டிய குளத்தில் பிரசாரம் மன்சோர் சாப்பிடுவதாக என்ன போல ஆண்டிகள் மூலமாக கொடுத்து அது சாப்பிட்டு குழந்தை பிறகுது. அதனால அவர் சிறப்பாக வழிபாட்டு இவர் முருகர் பக்தர் பூச நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். இந்த கோவிலுக்கு நாங்க பாக்குறப்போ அந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் சரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இருந்து நிறைய பக்தர்கள் இங்க வந்து வேண்டுதல் செய்யறது எங்களால பார்க்க முடிஞ்சுது. அந்த கோவில் முழுவதும் மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் அங்க யாகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அங்க 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க மகா யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பொதுவா வந்து பெண்கள் யாகத்துல கலந்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்காகவே இந்த மகா யாகம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாகம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ நேரம் பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு மாலையை போட்டுக்கிட்டு கையில நிறைய பூஜை பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த யாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த யாகத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் எல்லாரையும் லைனா கூட்டிட்டு வந்து அந்த சக்கரை பொங்கல் புடவை முந்தானில வாங்கிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நேரா பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 படிக்கட்டுகள் இருந்தது. எல்லா மக்களும் அந்த கிணத்தை சுத்தி நிறைய பேர் நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு படிக்கட்டுலயும் பாத்தீங்கன்னா லைனா நிக்க வச்சாங்க. அப்படி நிக்க வச்சு தனக்கு கொடுத்த அந்த பிரசாதத்தை முந்தானையில இருந்து எடுத்து தரையில வைக்கிறாங்க. அதாவது மண்சோறு சாப்பிடுதல் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்கும். அதுதான் இங்க நடக்குது. ஆனா இதை அவங்க எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த பிரசாதத்தை அந்த சக்கரை பொங்கலை வந்து அந்த படிக்கட் மேல வச்சுட்டு இவங்க முட்டி போட்டுக்கிட்டு 2 கையும் பின்னாடி கட்ட சொல்றாங்க. 2 கையும் பின்னாடி கட்டிட்டு நாக்காலேயே அந்த சக்கரை பொங்கல் ஃபுல்லாவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் எந்திரிச்சு நின்று கழுத்துல ஒரு மாலை போட்டிருக்காங்கல்ல, அந்த மாலையை கொண்டு போயிட்டு அந்த கிணத்துல போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணா, இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணா கண்டிப்பா அடுத்த வருடம் ஆடி அமாவாசைக்குள்ள உங்களோட கையில குழந்தை இருக்கும் அப்படின்றது அந்த கோவில்ல நிறைய பேர் உறுதியா சொன்னதை எங்களால பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. போன வருஷம் இதே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வேண்டின்னு போனோம். குழந்தை பிறன்னு சொல்லிட்டு 12 வருஷம் கழிச்சு இப்ப பிறந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பெண்கள் குழந்தைய ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு போறாங்க. ஆனா இவ்ளோ பெண்கள் குழந்தை வரம் வேண்டி இவ்ளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு வேண்டுதல்கள் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்கள் வந்து அந்த வேண்டுதலை செய்யும் போது ரொம்ப மனமுருகி அழுது கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதல் எல்லாமே முடிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களோட கண்கள்ல தண்ணி வர்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவங்க வந்து 2020 கல்யாணம் ஆச்சு. 3 வருஷமா குழந்தை ரொம்ப கஷ்டம். அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாரும் சொன்னாங்க, அங்கே ஆரம்ப பிரதேச மனுஷா பச்சா குழந்தை 2023 வந்து நான் வந்து மனுஷா பச்சா 2024 குழந்தை பிறந்துருச்சு. இதுல என்ன ஒரு அழகுனா, என் குழந்தை வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தது. அது காட் கிஃப்ட். ஆரம்ப பிரதேசம் ரொம்ப நாள் வந்து திரும்பவும் வேண்டுதல் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அது வந்து இப்ப அரிசி இந்த
காய்கறிலாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு போவோம். ஓகே. ஏன்னா வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஏன்னா அன்னதானத்துக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? வருவீங்களா இதுக்கப்புறம்? 2வது வருஷம் வரும். கண்டிப்பா இதுக்கப்புறம் வருவோம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா வருவோம். அந்த ஆறுமுக பரதேசியப்ப வந்து வரவேற்பாரு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமி வந்து ரொம்பவே முருகரோட பக்தரா இருந்திருக்காரு. அதனால அந்த கோவில்ல முருகரும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு எப்பவுமே என்ன மாதிரி பூஜைகள் பண்றாங்களோ அதே மாதிரி முருகருக்குமே சராசரியான பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சாமி முருகரோட பெரிய பக்தரா இருக்காரு. அதனால இங்க பாத்தீங்கன்னா முருகருக்கு காவடி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேண்டுதலுமே இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காவடியோட பேரு ஜென்ம காவடி அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க அந்த மண் சோறு சாப்பிடுற வேண்டுதலை செய்யணும்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி குடும்பத்துல இன்னும் என்னென்ன நல்லது நடக்கணும், ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வீடு வாசல் நல்லா இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வேண்டிக்கிட்டு ஜென்ம காவடி எடுக்கிறாங்க. முருகருக்கு ஒரு சில பக்தர்கள் ஜென்ம காவடி எடுத்து அவங்களோட வேண்டுதல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜென்ம காவடி எடுத்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்க பேசும்போது இந்த வேண்டுதலை நாங்க 1 வருஷமோ 2 வருஷமோ செய்யல, கிட்டத்தட்ட 12 வருஷம் 18 வருஷம் 20 வருஷமாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும், எங்க குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இங்க வந்து போனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேண்டுதல் எதுக்காக பண்றீங்க? எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் நல்லா ஆகலன்ட்டு எங்க அம்மா வந்து ஜென்ம காவடி எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கினாங்க. கால் நல்லா ஆச்சு. நாங்க ஜென்ம காவடி வந்து திருத்தணிக்கு வருஷத்துல 2 காவடி, திருத்தணிக்கு 1, பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலுக்கு வருஷம் எடுக்கிறோம். இது பேர் வந்து ஜென்ம காவடி. ஆமா. இதுக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு போவீங்க? இதுல வந்து தேங்காய், ஒண்ணுத்துல தேங்காய், ஊதுவத்தி, கற்பூரம், வெத்தலை பாகு, ஒண்ணுத்துல வந்து மாலை எடுத்துட்டு போய் உள்ள கோயில் மூலஸ்தானத்துல செலுத்திட்டு வருவோம். ஓகே. எவ்வளவு நாள்ல சரியாச்சு உங்களுக்கு இந்த சாமி கிட்ட வந்து வேண்டி? எனக்கு 1 மாசம் சரியாயிடுச்சு. 1 மாசத்துலயே சரியாயிடுச்சு. எங்க அம்மா வேண்டுதல் 1 மாசம் சரியாயிடுச்சு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. வேற எதுக்கெல்லாம் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க? இந்த கோயில் இதே ஊர்ல இருக்கீங்க, இந்த கோவிலோட பத்தி அதாவது குழந்தை இல்லாதவங்க வராங்க இல்லீங்களா, அது வந்து முக்கியத்துவம் அந்த கோயில். எதனால அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இது முக்கியத்துவமா கொடுக்குறாங்க? அதான் அந்த கோயில் இங்க வந்து உயிருடன் ஜீவ சமாதி, உயிரோட அதுல வந்து சாமியார் வந்து என்ன பண்ணாங்க, பள்ளம் நோண்டி மேல பலக வச்சுட்டாங்க. பலக வச்சுட்டு 15 நாள் 25 நாள் கழிச்சு உயிரோட இருக்குனால பார்க்க சொன்னாங்க. மேல பலக உயிருடன் ஜீவ சமாதி, குழந்தைதான் முக்கியமான அந்த கோயில். ஆமா. எவ்வளவு ஊர்கள்ல இருந்து இங்க ஆள் வராங்க? நிறைய ஊர்ல இருந்து வராங்க. ஆமா. ஆடி அமாவாசைக்கு தான். அது இல்லாம அமாவாசை முடிஞ்சுன்னா இன்னும் அமாவாசை நாங்க சாப்பாடு போடுவோம் இந்த ஊர்ல இருந்து. அன்னதானம். அமாவாசை பூஜை நடக்கும். ஆமா, பூஜை நடக்கும். ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பா பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த விசேஷமானது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசையில மட்டும்தான் நடக்குது. மற்ற எல்லா நாட்கள்லயும் சாதாரணமா எப்படி ஒரு கோவில்ல என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அதுதான் நடக்கும். மற்றபடி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தான் இங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கு. அதுலயும் இன்னும் ஒரு சிலரை நாங்க வந்து சந்திச்சு பேசணும். என்ன அப்படின்னா, ஒரு சிலர் குழந்தையெல்லாம் போட்டு தாண்டிக்கிட்டு இருந்தாங்க. எதனால குழந்தைய போட்டு தாண்டுறீங்க அப்படின்னு நாங்க கேட்கும்போது, போன வருஷம் நாங்க வந்தோம், வேண்டிக்கிட்டு வந்தோம், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு, அந்த வேண்டுதலை திரும்பவும் நிறைவேற்றுறதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையெல்லாம் போட்டு ஒரு சிலரை தாண்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு, ரொம்பவே ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஒரு பாப்பா எங்களுக்கு பையன் போறாங்க, 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆயிடுச்சு பாப்பா. பெரிய பாப்பா இது 12 வருஷம். போன வருஷம் இங்க வந்திருந்தா வேண்டி போனா பொண்ணு தான் வந்துருக்கு. அடுத்த வருஷம் இதே மாதிரி பையன் நான் சொன்ன மாதிரி பல ஊர்கள்ல இருந்து இங்க பக்தர்கள் வராங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா அந்த குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு
அப்படின்றது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. குறிப்பா அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட இத பத்தின வரலாறுகளை கேட்கும் போது ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இங்க வந்து குழந்தை வரம்க்கு ரொம்பவே சிறந்த இடம். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி இங்க வேண்டிக்கிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். அதாவது ரொம்ப நாள் கூட கிடையாது, ஒரு சில வருடங்களே உங்களுக்கு வந்து கையில குழந்தை வந்துடும். நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வேலைக்கு ஆகல அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை இதே மாதிரி ஆடி அமாவாசையில வந்து மண் சோறு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டுல யாருக்காவதோ இல்லாட்டி உங்களை சுத்தி உள்ள யாருக்காவது குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மறக்காம ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போக சொல்லுங்க. போயிட்டு இந்த மாதிரி வேண்டுதல்களை மேபி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஐதீகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமி வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. சோ அதுல வந்து அவருக்கான குரு பூஜையும் அங்க ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி அவர் சமாதி மேல லிங்கம் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு. இதுலயும் ஒரு சிலர் வந்து ஜென்ம காவடி எடுத்துக்கிட்டே அழகும் குத்திக்கிட்டு இருந்தாங்க. முருகருக்கு பொதுவா அழகு குத்துற வேண்டுதல் செய்வாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அழகு குத்துறது மட்டும் இல்லாம உடல் முழுவதும் எலுமிச்சை பழங்கள்லாம் அவங்க குத்திக்கிட்டு இருந்தாங்க. பொதுவா மயான கொலை அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும், அங்கதான் அந்த மாதிரி எலுமிச்சை பழங்கள் உடம்பு ஃபுல்லா குத்திக்கிட்டு போவாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து அதே மாதிரி வேண்டுதலும் அங்க இருக்கக்கூடிய முருகருக்கு பக்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோட்டுப்பாக்கத்துக்குள்ள இந்த கோவில் இருக்கு. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோவில்ல வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க.